லென்ஸையும் விட சென்சர் வந்து நல்ல க்ளீனாக இருந்தால் தான் நாங்கள் எடுக்கிற உண்மையான புகைப்படம் அப்படியே வரும். காரணம் கொண்டும் நெவர் எவர் நீங்கள் துணி அதாவது மைக்ரோஃபைபர் க்ளாத்தை பாவிக்கக்கூடாது. கேமரா லென்ஸ் க்ளீனிங் பண்ண வேணும், கேமரா பாடியும் க்ளீன் பண்ண வேணும். அதுக்கு பாவிக்கக்கூடிய க்ளீனிங் கிட்ஸ் இருக்குதான்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நான் வச்சுக்கிறது வந்து யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் பாவிக்கிற மெயின் பர்பஸ் வந்து ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸ், அதாவது சென்சிட்டிவ் இல்லாத விஷயங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீனிங் ஃப்ளூயிட் பாவிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக வந்து என்னுடைய கேமராவுக்கு பாவிக்கிற க்ளீனிங் கிட் டிவைஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் வந்து பாவிக்கிறது வந்து இந்த க்ளீனிங் ஆப்டிக்கல் கிட். இந்த க்ளீனிங் ஆப்டிக்கல் கிட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு என்னென்னு சொல்கிற விளக்கமாக இருக்க படிப்போம். இப்போத்திய ஜெனரேஷனில் வந்து எல்லாருமே நான் முதலே காட்டிய மாதிரி இந்த துணியையும் லென்ஸ் ஃப்ளூயிட் அதாவது வந்து க்ளீனிங் ஃப்ளூயிட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேப்ரிக் க்ளாத் வந்து நல்லது தான், நல்ல ப்ராடக்ட் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த க்ளீனிங் ஃப்ளூயிட் பாவிக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக லென்ஸுக்கு பாவிக்கிறதுன்றது ரியலி ஒரு பேட் ஃபெய்த்தை கொண்டு வரும். அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த க்ளீனிங் கிட்ட பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ளீனிங் கிட்ட பார்த்தீங்கன்னு வந்து இந்த க்ளீனிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து ஏர் ப்ளோவர் இருக்குதான். ஸோ ஏர் ப்ளோவர் வந்து இங்கே இதில் இருக்கிற இந்த பெரிய ஆப்ஜெக்ட் தான் ஏர் ப்ளோவர். அதே மாதிரி வந்து ப்ரஷ் இருக்குது. ப்ரஷ் வந்து இந்த க்ளீனிங் கிட்டே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். மற்றது வந்து மைக்ரோ ஃபைபர் க்ளாத். நான் உங்களுக்கு காட்டின மாதிரி ஃபேப்ரிக் க்ளாத் நான் காட்டினேன். இது மைக்ரோ ஃபைபரோட இன்னும் சின்ன துகள்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த மைக்ரோ ஃபைபரை க்ளீன் பண்ணணும். ஸோ அதெல்லாமே டீட்டெயில் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். மற்ற ஸ்டெப் 4 வந்து லென்ஸ் க்ளீனிங் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரீமியம் கிரேட் லென்ஸ் க்ளீனிங் டிஷ்யூ. அதாவது அந்த டிஷ்யூ வந்து ஃபேப்ரிக் மைக்ரோ ஃபைபரையும் விட டிஷ்யூ நல்ல பெட்டர்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு கண்ணாடியை பாருங்களேன். நார்மலாக ஒரு கண்ணாடியை நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது ஒரு துணியால் க்ளீன் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஒரு ஃபைப்ரிக் டிஷ்யூவால் க்ளீன் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராடக்ட் வரும், ஃபைனல் ப்ராடக்ட். அதே மாதிரி அதையும் உள்ளுக்கு இருக்குதான். ஸோ அதையும் பார்க்க போகிறோம். மற்ற ஸ்டெப் 5 வந்து சென்சர் ஸ்வாப், சிசிடி ஸ்வாப். ஒரு தடியில் வந்து ஒரு காதுக்கு ஒரு பஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்வாப்னு சொல்லுவோம். அது ஸ்வாப் வந்து கூடுதலாக இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக வந்தது கோவிட் நேரங்களில் வந்து ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுறவங்க. ஸ்வாப் டெஸ்ட்டுன்ட்டு என்ன, நோயல் வியாதியில் வந்து இப்படி தடையை போட்டு அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து ஜூம் பண்ணால் அதில் வந்து என்னென்ன வைரஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த எல்லாமே வந்து all in one என்று சொல்லி இந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ வாங்க இப்படி நான் இதை உடைச்சி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிச்சுட்டேன். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து $85 போகுது. வெளிநாடு அதாவது வந்து சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, சைனாவில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் க்ளீனிங் கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அப்படியே ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ மாதிரி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் ப்ளோவர். இந்த ஏர் ப்ளோவர் வந்து என்னத்தை பார்க்கணும்னு சொல்லி இப்படி வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றது வந்து சென்சர் சிடி மற்ற CMOS ஸ்வாப் பேண்ட்னு சொல்லி இங்கே இருக்குது 2 சென்சர் ஸ்வாப் பேண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த ப்ளூ கலரில் வரும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ட்ரம்முக்கு அடிக்கிற ஒரு பேண்ட் செட்டப்பில் வந்துருக்கு. மறந்துடாதீங்க, இது சென்சர் சிசிடி இல்லாட்டி CMOS ஸ்வாப் பேண்ட்ஸ். ஓகேங்க. மற்றது வந்து இது வந்து ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து இந்த சென்சரை வந்து க்ளீன் பண்ணக்கூடியது. நான் உங்களுக்கு அப்படியே வடிவாக காட்டலாம். சரியா, ஒன்றா காட்ட போகிறேன். மற்றது வந்து இந்த இருக்குது மைக்ரோ ஃபைபர் க்ளாத்னு சொல்லி மைக்ரோ ஃபைபர் க்ளாத். இந்த கேனான் பிராண்டும் இருக்கும். இப்படி இருந்தேன்டா ஒரிஜினல். ஓகேங்களா, கேனான் பிராண்ட் இல்லாட்டி கூடுதலாக ஃபேக்கானெல்லாம் வருகுது. ஸோ கவனமாக இருங்க. மற்றது வந்து ப்ரீமியம் கிரேட் லென்ஸ் டிஷ்யூ இந்த இருக்குது. இந்த ப்ரீமியம் கிரேட் லென்ஸ் டிஷ்யூ வந்து இந்த டைரெக்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வெள்ள டிஷ்யூ, இனிலேருந்து வெள்ள டிஷ்யூவாக இருக்குது. அதானுங்க ப்ரீமியம் லென்ஸ் டிஷ்யூ இது வந்து ஒரு A கிரேட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதான் இது. ஸோ இதனுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனையும் வாங்க ஒன்றா பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன்டா, இந்த லென்ஸ் ஃப்ளூயிடை வந்து நீங்கள் ஒரு டிரெக்டாக வந்து லென்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த துணி இருக்குது தானே, இந்த ஃபைபர் மைக்ரோ ஃபைபரில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரேட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஸ்ப்ரே பண்ணி போட்டு அழகாக வந்து லென்ஸை க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஒரு டைரெக்ஷனை காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ ஹியர் வி கோ. நான் வந்து இந்த லென்ஸ் ஃப்ளூயிடையும் இந்த மைக்ரோ ஃபைபரையும் வச்சு எப்படி இதை க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த லென்ஸ் கூட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே தானே, மறந்துட்டிங்களா? லென்ஸ் கூட். ஓகே, லென்ஸில் வந்து UV ஃபில்டர் போட்டிருக்கேன். சில ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன செய்வாங்கன்றாக இந்த ஃப்ளூயிட் எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்படி ஒரு நாளும் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. காரணம் வந்து இதனுடைய வாட்டர் வந்து ஒரு அசிடிக் தன்மை உடையது. லென்ஸுக்குள்ளே போச்சு என்றால் லென்ஸை வந்து டேமேஜ் பண்ணிவிடும், ஸோ பழுதாக்கிடும். அதனால் வந்து இப்படி நீங்கள் செய்து போட்டு இப்படி தான் நீங்கள் ஸ்டாண்டர்டாக செய்வீங்க. ஒரு நாளும் இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறது இல்லை. ஓகே, இதனுடைய ப்ரொசீஜர் அதாவது நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும்னு வந்திருக்கிறீங்க இந்த யூடியூப்பில். ஸோ அதுக்காக உங்களை ப்ராப்பராக படிப்பிக்க வேணும். ஸோ இதை நீங்கள்
ஒரு ஹேண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த சின்ன விரலை வந்து நீங்கள் மூடியை வச்சுருங்க. மூடியை வச்சுட்டு இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கேமரா வந்து நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது எப்படி ஹோல்டிங், இப்போ அதாவது ஒரு தடவை தேடக்கூடாது அல்லது வந்து நிலத்திலெல்லாம் வைக்கக்கூடாது. துணியை இங்கே வைங்க, இந்த மூடியை வைங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் பொக்கருக்கு இருந்து எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு துணியில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்படி ஒரு 2-3 ஸ்பாட் கொடுத்தா காணும். அதுக்கப்புறமா வந்து இந்த மூடியை மூடிட்டு பாருங்கள், மூடியை மூடிட்டு அப்படியே டீசெண்டாக வந்து பொக்கரிக்க வைங்க. வச்சுட்டு துணியை அழகாக ஹோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சுட்டு இப்படியே நார்மலாக நீங்கள் துடைங்க. ஓகேங்களா? துடைச்சிங்கன்னா அந்த தேவையான அளவு லிக்விட் வந்து இதில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து தேவையான இடத்துல மட்டும் க்ளீன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. லென்ஸ் வந்து இந்த இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்குரிய ப்ராப்பராக இதுகளை வந்து அப்படியே மற்றதில் பார்ப்போம். ஸோ இதான் வந்து மைக்ரோஃபைபரை ஹோல்ட் பண்ணுற பொசிஷன். ஓகேங்களா? ஸோ ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா நான் வந்து அங்கே பார்க்க போகிறது வந்து மற்றொரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஏர் ப்ளோவர் வந்து நீங்கள் இருக்கிற டஸ்ட்டுகளை வந்து நார்மலாக வந்து ஒரு அமர்த்தி அந்த டஸ்ட்டுகளை வந்து வெளியில் எடுப்பீங்க. இது லென்ஸுங்கிற வெளிப்புறத்துக்கும் பாவிக்கலாம், அல்லது வந்து லென்ஸ் சென்சர் இருக்குது தானே, லென்ஸ் சென்சர் உங்களை காட்டுறேன் பாருங்கள். ஸோ லென்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். லென்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சென்சர் இருக்குது தானே, இந்த சென்சரில் வந்து நீங்கள் இப்படி செய்யும் பொழுது, அதாவது ஏரை வந்து நீங்கள் அமுத்தும் போது இருக்கிற அந்த சின்ன டஸ்ட் எல்லாம் அப்படியா இந்த பறக்குது பாருங்கள், அப்படியே வந்து பறக்கும். 7 மணி அளவுக்கு இந்த சென்சரில் வந்து உங்களோட அதாவது சின்ன டஸ்ட்டுகள் வந்து போகாத அளவுக்கு பாருங்கள். எவ்வளோ கவனமாக செய்கிறீங்களோ அவ்வளோக்கு பெட்டர். இது என்ன செய்யும்னு சொன்னால், நான் வந்து உங்களுக்கு இப்போ முதலே சொன்ன மாதிரி சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குதுதானே, சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் அனைத்தும் வந்து டஸ்ட்டுகள்னு சொல்லுங்களேன். அந்த டஸ்ட்டுகள் வந்து இந்த சென்சரில் இருந்து கண்டால் இங்கே லென்ஸில் இருந்து போய் அந்த சென்சரில் படுற அந்த லைட்டுன்ற இதைத்தானே நீங்கள் கேமராவில் பார்க்குறீங்க. ஸோ அந்த க்ளீனஸ் வந்து இந்த சென்சர் இருக்கணும். லென்ஸையும் விட சென்சர் வந்து நல்ல க்ளீனாக இருந்தால் தான் நாங்கள் எடுக்கிற உண்மையான புகைப்படம் அப்படியே வரும். ஸோ சென்சரை நீங்கள் க்ளீன் பண்ண தான் ஏர் ப்ளோவை பார்க்குறீங்க. காரணம் கொண்டும் நெவர் எவர் நீங்கள் துணி, அதாவது மைக்ரோஃபைபர் க்ளாத்தை பாவிக்கக்கூடாது. மைக்ரோஃபைபர் க்ளாத் நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா சென்சர் வந்து ஒரு சின்ன நேரங்களில் வந்து பழுதாகிடும். ஸோ அதை பாவிக்காதீங்க. அடுத்த ப்ராடக்டை பார்ப்போம். ஸோ இந்த பாருங்கள், ப்ரஷ் எடுத்துட்டேன். இந்த ப்ரஷ் வந்து இதுலேயும் வந்து Canon இருக்கும். இது வந்து பாவிக்கிறது அதாவது ஸ்பெஷலாக இந்த கிட் வந்து EF லென்ஸுக்கு தான் பாவிக்கிற கிட்டு. அப்போ இந்த ப்ரஷ்ஷை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே வந்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரியும் எப்படி வருது போகுதுண்டு. இப்படி வந்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற அந்த பழைய ப்ரஷ்களை வந்து எடுங்க, வெளியில் எடுத்துகிட்டு புதுசாக வந்து நீங்கள் இந்த லென்ஸை வந்து இப்படியே சின்ன விஷயங்களை டச் பண்ணலாம். சென்சரை கூட நீங்கள் டச் பண்ணலாம். புதுசாக இருந்து என்றால் கொஞ்சம் வடிவாக நீங்கள் ஒரு ப்ராப்பராக வச்சுட்டு பாருங்கள். இந்த லென்ஸ் சென்சரை வந்து நீங்கள் வடிவாக அப்படி முதல் துடைச்சி போட்டு அப்புறமா நீங்கள் துணியையும் பாவிக்கலாம். அல்லது வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் டஸ்ட்டே வச்சுக்கொண்டு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவில் போயிடுவீங்க. நீங்கள் லென்ஸை வந்து கலட்டினீங்கன்னா இந்த சின்ன இடங்கள் இருக்குது தானே, இந்த சின்ன இடங்களை நீங்கள் அழகாக ப்ரஷ் பண்ணலாம். ஏண்டா துணி இல்லை தானே, இது தனியாக ஒரு ப்ரஷ். ஸோ தனியாக இந்த ப்ரஷ்ன்றபடியாக நீங்கள் வடிவாக ஒருங்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். 7 மணி அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரஷ் வந்து பாவிக்காமல் இருக்கிறது நல்ல. காரணம் வந்து ஸ்க்ராட்சுகள் நடந்ததுனால் உங்களை பேட் ஆகிடும். ஸோ இதான் இந்த ப்ரஷ் வந்து நல்ல விஷயம் ஏன்னு சொன்னால், நீங்கள் பாவிச்சு முடிஞ்சனோட வந்து அழகாக வந்து ஒரு சின்ன ஒரு டிவைஸ் தானே, நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கலாம். பேர் வந்து பெரிய ஆட்கள் பாவிக்கிறது. நாங்கள் வெட்டிங்ஸில் வந்து ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இடத்துக்கு போகிறது. ஸோ அங்கேருந்து வந்து க்ளீன் பண்ணுறது குறைவு. ஸோ பார்த்துருப்பீங்க தானே. ஓகே, இது வந்து ப்ரஷ். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சென்சர் CCD மெட்ட CMOS ஸ்வாப் பேண்ட்ஸ். ஓகே, சென்சர் CCD அல்லது CMOS சென்சர் பேண்ட், அதாவது வந்து உங்களோட சென்சரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய மெயின் ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்டால் தான் நீங்கள் சென்சரை க்ளீன் பண்ணணும். காரணம் என்னென்னா, இவங்க வந்து அதுக்காகவே ப்ராப்பராக செய்திருக்கிறாங்க. CMOS என்ன, CMOS அது ஒரு சென்சர். அந்த சென்சரை தான் நீங்கள் இந்த பேண்டால் தான் க்ளீன் பண்ண முடியும். அதை தான் உங்களுக்கு ஆட போகிறேன். அப்படியே பாருங்கள், லென்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். லென்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இருக்குது தானே, இந்த செயலியை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுது. நீங்கள் கேமராவில் உங்களுக்கு தெரியலை, சென்சர் ஸ்வாப் பேண்டை வச்சு நார்மலாக அந்த எங்கெங்கே என்னென்ன இருக்குதோ அந்த இடத்த நோகாமல், அதாவது அந்த சென்சரை ஹர்ட் பண்ணாமல், CMOS சென்சரை ஹர்ட் பண்ணாமல் நீங்கள்
யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த லைட்ஸ், அதாவது லைட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு இப்படி வந்து சென்சர் இதுக்குள்ள வந்து லென்ஸினுடைய எண்ட் ஃபேஸில் வந்து சென்சரோட வந்து ரைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வடிவாக இப்போ க்ளீன் பண்ணியிருக்கிறபடியாக அழகாக வந்து இருக்குது. நீங்கள் இந்த சிவப்பாக அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே லாக் பண்ணுங்கள். ஸ்வாப் பேண்ட்ஸும் வந்து இந்த லென்ஸினுடைய இந்த சைட் இருக்குது நட்ஸு, சைட் நட்ஸ் இருக்குது தானே. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் நார்மலாக ஹோல்ட் பண்ணுங்கள். இதை வந்து எடுத்திங்கன்னா ஸ்வாப் பேண்ட்ஸ் வந்து இந்த நட்ஸ் இருக்குது தானே, இந்த நட்ஸ் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். இந்த நட்ஸ் வந்து நட்ஸில் வந்து நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த நட்ஸ் வந்து கூட டஸ்ட்டுகளாக இருப்ப டஸ்ட்டு மற்றது இந்த லாக் பொசிஷன்களையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா தேவையான நேரத்தில் மட்டும் பாவீங்க. அதால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கனதரம் வந்து லென்ஸை காட்டி பூட்டியிருப்பேன். ஏன்னா நான் இருக்கிற இந்த சுற்றுப்புறச்சூழல் அந்த என்விரான்மெண்ட் இந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து டஸ்ட்டுகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. நான் ஏழுமான அளவுக்கு அந்த ஒப்ஸ்டிக்களை வந்து தேவையான நேரத்துக்கு ரிமூவ் பண்ணுறேன், தேவையான நேரம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த லென்ஸினுடைய டிஷ்யூ, அதாவது Canon ஆப்டிக்கல் க்ளீனிங் டிஷ்யூ இங்கே பாருங்கள். இதை வந்து என்னென்னா நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது தானே, ஏதாவது இந்த லென்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குண்டா அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வந்து இந்த க்ளீனிங் டிஷ்யூவால் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து கூடுதலாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுகள் ஏதாவது இருந்து என்றால் அல்லது வந்து ஏதாவது மார்க்குகள் இருக்குதுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூவை வந்து இப்படியா நார்மலாக எடுங்க, அப்படியா ஒரு டிஷ்யூவை வந்து அப்படியே பிக்கலாம். ஓகே, பிச்சுட்டு அதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இது என்ன செய்யணும்னு சொன்னால் இன்க்ளீனிங் ஃபுட் இருக்குது தானே, இதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணின பிறகு இந்த லென்ஸில் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு சர்க்கிள் மோஷன், அதாவது வட்டமாக நீங்கள் செய்யணும். இப்படி தேய்க்கக்கூடாது, வட்டமான பொசிஷனில் செய்யணும். செய்துட்டு அந்த காஞ்ச பொசிஷன் இருக்குது தானே அதை வந்து நீங்கள் இப்படியாக செய்தீங்கன்னா உண்மையிலேயே நான் லென்ஸை பார்க்குறேன், இனியிலேருந்து சூப்பராக இருக்குது. இதே வந்து நீங்கள் இப்போ நான் யூவி ஃபில்டரை தான் நான் க்ளீன் பண்ணேன். இதே வந்து நீங்கள் லென்ஸ் கூட்டை கலட்டுங்க. லென்ஸ் கூட்டை கலட்டிட்டு ஃபில்டரை நீங்கள் வடிவாக கலட்டி போட்டு, ஓகேங்களா, ஃபில்டரையும் கலட்டியாச்சு. இப்போ வந்து அழகாக நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் முதலே ஒரு பழைய, அதாவது சாப்டர் 2 and 3 சொல்லியிருப்பேன் எப்படி லென்ஸ் க்ளீனை ஏன் பண்ணணும்னு சொல்லி. மற்றது இந்த வாயால் ஊதுற சேட்டெல்லாம் வைக்காதுங்க. வாயால் ஊதுறதுக்கு தான் வந்து ஏர்புலவரால் வந்து தேவையான இடத்தை வந்து நீங்கள் செய்வீங்க. உண்மையிலே வந்து இது ஒர்க் பண்ணுதான்னு கேட்டால் கட்டாயம் ஒர்க் பண்ணுது. நான் வந்து இது கூடுதலாக இது வந்து யூஸ் பண்ணுறேன் நான். அப்புறமா வந்து ஏர்புலவர் எங்களுக்கு இனி தேவையில்லை, ஏன்னா ஃபுல்லாக இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. மைக்ரோ ஃபைபரால் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். யூவி வந்து அவ்வளவு வந்து டேமேஜ் பண்ணாது. அடுத்து உங்களை சொல்லியிருப்பேன் போன சாப்டரில் வந்து லென்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதே நேரத்தில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு லைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே லாக் பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல லாக் பண்ணணும். ஓகே, லாக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வெளி சர்ஃபஸையும் நீங்கள் மைக்ரோ ஃபைபர் குளத்தால் சர்க்கிள் மோஷனில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ இது வந்து சர்ஃபஸ் வே, அதாவது வந்து ஒரு ஒழுங்காக வந்து ப்ராப்பராக நீங்கள் செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு சேஃபாக செய்யலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் க்ளீனிங் டிஷ்யூ பாய்ச்சிருக்கிறோம், ப்ரஷ் பாய்க்கிறோம், மைக்ரோ ஃபைபர் க்ளாத், மற்ற CMCD மற்ற CMOS சென்சருடைய ஸ்வாப் பேண்ட்ஸ் பாய்ச்சிருக்கிறோம், மற்றது வந்து ஏர் ப்ளோவர். ஸோ இவ்வளோ வந்து நீங்கள் முதலே யோசிச்சிருக்கலாம் இவ்வளோ உண்மையிலேயே தேவையானு சொல்லி. கட்டாயம் தேவை இருக்குது, ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எவ்வளவு தேவைன்னு சொல்லி. இதை மாதிரி வந்து ஒரு க்ளீனிங் கிட் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கோன்னு காணுமேண்டா கேமரா $4000-5000 வாங்கினா அதை வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோ முக்கியம். ஒரு உடம்பை நாங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். இப்போல்லாம் நீங்கள் உடம்பு ஒரு நம்மளோட ஹெல்த்தை வந்து எவ்வளோ டேக் கேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெடிசின் வருதோ அதே மாதிரி இதுக்கு வந்து இருக்கிற மெயின் ஆப்ஜெக்ட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் கிட். கட்டாயம் நீங்கள் கூட கேமராமேனாக்க பார்த்தீங்கன்னா ஏப்ளோர் யூஸ் பண்ணுவாங்க. மற்றது வந்து எங்களோட ஃபுல்வெட்டும் மற்றது மைக்ரோ ஃபைபர்ன்னு இருக்கணும். சும்மா ஃபைபர்ண்டா யூஸ் பண்ணக்கூடாது, மைக்ரோ. ஓகே, அது வந்து லென்ஸ் க்ளீன் பண்ண உதவும். ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திப்போம். அதுவரை என்றும் உங்கள் JM லேர்னர்ஸ் ஃப்ரம் JM Maruti Production Academy. Bye guys.